ஆலடிப்பட்டியான் அல்வா கடை மற்றும் கருப்பட்டி காஃபி சென்னை முழுவதிலும் 50க்கும் மேற்பட்ட கிளைகளுடன். வேதாரண்யத்தில் கடந்த 2 மணி நேரத்தில் 15 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் கடந்த 2 மணி நேரத்தில் மட்டுமே 15 சென்டிமீட்டர் அளவு மழை பெய்துள்ளது. கோடியக்கரை, திருத்துறைப்பூண்டி உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை பெய்து வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திருவாரூர், மயிலாடுதுறை, தஞ்சையிலும் மழை பெய்யும் என்று அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் தொடர்ந்து மழை பெய்து வரும் நிலையில் கடந்த 2 மணி நேரத்தில் மட்டும் 15 சென்டிமீட்டர் அளவு மழை பெய்திருக்கிறது. இது தொடர்பாக தனியார் வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரனிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். வேதாரண்யத்தில் 2 மணி நேரத்தில் மட்டுமே 15 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது. என்ன காரணம்? டெல்டா மாவட்டங்கள்ல இன்று காலை முதலே பரவலாக கனமழை பதிவாகிட்டு இருக்கு. குறிப்பாக காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்களின் பல்வேறு இடங்கள்ல விட்டு விட்டு கனமழை பதிவானது. இதில் நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் இன்று முற்பகல் 11 மணி அளவில் மழை துவங்கியது. பிற்பகல் 3 மணி முதல் 5 மணிக்கு இடைப்பட்ட நேரத்துல பலத்த மழையாக பதிவாகி இருக்கு. இதில் அதிகபட்சமாக கிட்டத்தட்ட ஒரு 15 சென்டிமீட்டர் மழை 3 மணி முதல் 5 மணிக்கு இடைப்பட்ட நேரத்துல பதிவாகி இருக்கு. அதே போல திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியிலும் பிற்பகல் 12 மணி முதல் 2 மணிக்கு இடைப்பட்ட 2 மணி நேரத்தில் 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கு. நாகை மாவட்டம் கோடியக்கரையில் 12 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கு. இதற்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரப்பதம் மிகுந்த கிழக்கு திசை காற்றும் வறண்ட வடக்கு காற்று என இருவேறு காற்று குவிதல் நாகை மாவட்டத்தின் தெற்கு பகுதிகளில் நிகழ்ந்து வருகிறது. இதன் விளைவாக இன்றைய தினம் டெல்டாவில் பரவலாக கனமழையும் ஒரு சில இடங்கள்ல மிக கனமழையும் பதிவாகி இருக்கு. டெல்டா பகுதிகளை பொறுத்தவரை அதாவது இன்றும் மழை தொடரும், நாளையும் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறதா? ஆமா, இன்றைய தினம் பாத்தீங்கன்னா நாளை காலை வரைக்குமே விட்டு விட்டு டெல்டா மாவட்டங்களில் மழை எதிர்பார்க்கப்படுது. குறிப்பாக தெற்கு டெல்டா பகுதிகளான நாகை மாவட்டத்தின் தெற்கு பகுதியில் நாளையும் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. வேதாரண்யம், கோடியக்கரை, திருப்பூண்டி, தலைஞாயிறு சுற்று வட்டாரங்கள் எல்லாம். இணைப்பில் இணைந்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார். ஆலடிப்பட்டியான் அல்வா கடை மற்றும் கருப்பட்டி காஃபி சென்னை முழுவதிலும் 50க்கும் மேற்பட்ட கிளைகளுடன்.